தமிழகத்தினுடைய 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு நீங்கள் பட்ட பாடு, துன்பம், துயரங்களெல்லாம் நான் தொலைக்காட்சி, பத்திரிகை, குறிப்பாக நேரடியாகவும் பார்த்திருக்கிறேன். நான் அந்த செய்தி வருகிற போது உங்களுக்கு நான் தலைமை கழகத்துக்கு நான் கடிதம் கூட எழுதியிருந்தேன் உங்களை பாராட்டி. இன்றைக்கு உங்களை நேரில் சென்று நான் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்பதற்கு உங்களுக்கு நான் நன்றியும் என்னுடைய சலாத்தையும் சொல்லுகிறேன். குறிப்பாக நம்மளுடைய சில இயக்கங்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக்கொண்டு பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார்கள். இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள், வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். இது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து இன்றைக்கு 3 இடங்களையும் அவர்கள் பெற்று இன்றைக்கு பல கூட்டங்களில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் 3.5% கலைஞர் அவர்கள் ஏமாத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கும் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் சொன்னீர்கள், முழுக்க முழுக்க உங்களுக்குத்தான் அந்த வெற்றி. அந்த வெற்றிக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின அத்தனை பேருக்கும் நானும் உள்ளிட்டு உங்களுக்கு நன்றியும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எனக்கு விளக்கம் தேவை என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். 3.5%, 3.5% இடஒதுக்கீட்டை நம்ம தமிழகத்தில் பெற்றிருக்கிறோம். இது சம்பந்தமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினரும் பாடுபட்டார்கள், நீங்களும் பாடுபட்டீங்க. ஆனால் இப்போ அது மோசடி, ஏமாற்றி விட்டார்கள் என்று அவங்க சொல்லுகிறார்களே. இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி யாரெல்லாம் குரல் கொடுத்தார்கள் என்று நம்ம பட்டியலை எடுத்தோம்னு சொன்னால், இஸ்லாத்தின் பெயரில் இயக்கம் நடத்துகிற எல்லாருமே அதை பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்தின் பெயரில் இயக்கம் நடத்தக்கூடிய லற்றுப்பேடு கட்சிகளாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பேசாமல் இருந்திருப்பாங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் கேட்டிருப்பாங்க. முஸ்லீம் லீக்கில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் போட்டிருப்பாங்க, தேசிய லீக்கில் போட்டிருப்பாங்க, தமுகவும் பேசியிருப்பாங்க, வேறு என்னென்ன இயக்கங்கள் இருக்குதோ அவங்களெல்லாம் இந்த இடஒதுக்கீட்டை பேசாட்டி முஸ்லீம்கள்கிட்ட காலந்தள்ள முடியாது என்பதற்காக வேண்டி ஒருத்தர் கூட பேசாமல் இல்லை. ஒரு சமீப காலமாக, முன்னாடி பேசாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களும் பேசுனாங்க, நம்மளும் பேசணும்னா ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இதை நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன என்ற அடிப்படையில் இதை நம்ம கேட்டது கிடையாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம், இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி மக்களை திரட்டி நம்ம போராடி இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ தமுமுக அங்கே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பற்றி சொன்னாங்க. அந்த இயக்கத்தை நம்ம தான் உருவாக்கணும், உருவாக்கி இடஒதுக்கீட்டு கோரிக்கையை அப்போ நம்ம வலிமையாக வச்சோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இடஒதுக்கீட்டுக்காக நம்ம கும்பகோணத்தில் பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம்லாம் பண்ணின பிறகு ஜெயலலிதா என்ன செஞ்சாங்கன்னா, இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி ஒரு கமிஷனை நியமித்தார்கள். கமிஷனை நியமித்த பிறகு நம்ம அதற்காக வேண்டி நம்ம ஆதரவும் கொடுத்தோம் தேர்தலில். ஆனால் அவங்க ஜெயிக்க முடியலை. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேர்தலில் திமுகவோட கூட்டணியாக இருந்தாங்க. எப்போ அந்த தேர்தலில், சட்டசபை தேர்தலில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியாக இருந்து திமுகவுக்கு ஆதரவாக அவங்க வேலை செஞ்சாங்க. நம்ம அதிமுகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சோம். செஞ்ச பிறகு திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு. கடைசி கட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. 5 வருஷம் முடிய போகுது. 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டு அடுத்த தேர்தலுக்காக இப்போ காத்திருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே ஜெயிச்சு வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சோம், ஜெயலலிதா ஆட்சியிலையும் போராட்டம் பண்ணணும், திமுக ஆட்சி வந்த பிறகும் நம்ம அதே மாதிரி போராட்டம் பண்ணணும், அதே மாதிரி சிறை நிரப்பும் போராட்டம் பண்ணணும். இதை இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி ஆட்சியில் யார் இருக்கிறான்னு நாங்கள் பார்க்கல. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போதும் இடஒதுக்கீட்டுக்கு போராடணும். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீடு தரல, லேட்டாக்குறாங்கன்னு சொன்ன உடனே
இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக மாநில அளவில் 3 பெரிய போராட்டங்களை நம்ம நடத்தியிருக்கிறோம். அதில் பெரிய போராட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 8 மத்திய சிறைச்சாலைகளையும் நிறைக்கக்கூடிய வகையில் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் நம்ம கைது செய்யப்படுற அளவில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தினோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்காரங்க என்ன சொன்னாங்க? இந்த நேரத்தில் கருணாநிதியோட கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் கருணாநிதி ஜெயிச்சு வந்துட்டார். நம்ம இடஒதுக்கீடு கேட்குறோம். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம கருணாநிதியோட கூட்டணி வச்சிருக்கிறோம், அவர் வக்ஃபு வாரியம்ங்கிற பதவி தந்திருக்கிறாரு, திமுகவுடைய கூட்டணியை வைத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம், சில காரியங்களை போலீஸை வச்சு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திமுக அரசுக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணோம்னு சொன்னால் கருணாநிதி கோச்சிக்கிடுவாரு என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே இடஒதுக்கீடு தருகிற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இல்லைன்ட்டாங்க. யாருக்கு இல்லையா? பாவம் கருணாநிதி என்ன பண்ணுவார்? சென்ட்ரல் கவர்மெண்ட், டெல்லி மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க முடியுமே தவிர யாரு கொடுக்க முடியாது? தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடமில்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இவங்க விளங்காத தௌஹீத் ஜமாத்துக்காரன் கத்துறான் தேவையில்லாம, கருணாநிதியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாங்க என்ன செய்யறோம்? டெல்லியில போய் கேட்க போறோம் இடஒதுக்கீடு. டெல்லிக்கு போனாங்க. எதுக்காக டெல்லிக்கு போறான்? கருணாநிதி கொடுக்காம இருக்கிறார்ல, அது சரிதான், அவர் கொடுக்க இயலாது, அவர் கொடுக்க அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு வாங்க நம்ம டெல்லியில போய் கேட்போம் இடஒதுக்கீட்ட. அவன் தான் தர இயலும், இவனுக்கு தர இயலாது, சட்டத்தை திருத்தினா தான் தர இயலும்னு சொல்லி இடஒதுக்கீட்டுக்கு ஜெயில நிறச்சிட்டு இருக்கிறோம். நம்ம முதல்ல இடஒதுக்கீட்டுக்கு பேசினவன் கூட்டணி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, கருணாநிதி இடஒதுக்கீடு கேட்டால் கருணாநிதிக்கு சங்கடம் வருமே, கருணாநிதி இடஒதுக்கீடு கொடுத்தால் வேற சமுதாயத்துக்காரங்க கருணாநிதியை கோவிப்பாங்களே, அவருக்கு பாதிப்பு வருமே, நம்ம எதுக்கு அதனால என்ன செய்வோம்? கருணாநிதி இடஒதுக்கீடு கேட்கறது, அவர்கிட்ட கேட்கறது தப்பு என்று சொல்வதற்காக டெல்லிக்கு போனாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? சட்டத்தில் இடம் இருக்குது. இதான் நீங்க கவனிக்க வேண்டிய வித்தியாசம். இடஒதுக்கீடை பத்தி அவங்களும் பேசியிருப்பாங்க, ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது பேசினார்கள். கருணாநிதி ஆட்சி வந்த உடனே ஜெயலலிதா இருக்கும்போது இடஒதுக்கீடு கொடுண்டார்கள். ஏன்? ஜெயலலிதாவோட கூட்டணி இல்லை. கருணாநிதி ஆட்சி வந்தவுடனே அதே மாதிரி கேட்கணுமா இல்லையா? அதே மாதிரி வலியுறுத்தணுமா இல்லையா? அப்ப கருணாநிதி சங்கடப்படுவாரையானால் இடஒதுக்கீடை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்காம இருக்கிறார்ல, அதை நியாயப்படுத்தி டெல்லிக்கு மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க? மன்மோகன் சிங்கிட்ட போய் மனு கொடுத்து நீங்க சட்டத்தை திருத்துங்க, இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க கருணாநிதிக்கு என்று மக்களை எல்லாம் கிறுக்கனாகக்கூடிய வேலையை செஞ்சாங்க. ஆனா என்னவாச்சு? கருணாநிதி கொடுத்தாரு. நாங்க கத்துன காரணத்தினால அவருக்கு தர அதிகாரம் இல்லைன்றாங்க. யாருக்கு அதிகாரம் இல்லைன்றாங்களோ அந்த கருணாநிதி கொடுத்தாரா இல்லையா? டெல்லியில சட்டத்தை திருத்தியா இடஒதுக்கீடு வாங்கணும். டெல்லியில சட்டம் திருத்தல, இருக்கிற சட்டத்தை வைத்துக்கொண்டு 3.5 கலைஞர் கொடுத்தார். சரியா? அப்ப அது என்ன விளங்குது? மாநில அரசாங்கம் நினைத்தால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், மத்திய அரசாங்கத்தில் சட்டம் திருத்த வேண்டிய தேவை கிடையாது என்று நம்ம சொன்னது நிரூபணமாச்சு. 3 கொடுத்துட்டாங்க. இப்ப என்னவாச்சு? கருணாநிதிக்கு முட்டு கொடுத்தாங்க இல்லையா, அது அடிபட்டு போச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அப்படியே பிளேட்டை மாத்தினாங்க. என்ன செஞ்சாங்க? கருணாநிதிக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம். அட கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்ற அவர் கொடுத்து மூஞ்சில கரியை பூசி விட்டாரு. தௌஹீத் ஜமாத்துக்காரன் கேட்கறது சரிதான், நம்ம கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுத்து விட்டாரு. அப்புறம் என்ன செய்யறாங்க? நேரு விளையாட்டு அரங்கத்தில் வைத்து கருணாநிதிக்கு என்ன பண்றாங்க? நன்றி அறிவிப்பு விழான்னு ஒரு விழா நடத்துறாங்க. எதுக்கு நன்றி அறிவிப்பு? இடஒதுக்கீடு தந்ததுக்கு. முடிஞ்சு போச்சா? அப்ப நன்றி அறிவிப்பு நடத்தினா என்ன அர்த்தம்? கரெக்டா கொடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். கரெக்டா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப ஜெயலலிதாவுக்கு போன உடனே என்ன செய்யறாங்க? இடஒதுக்கீடு பிராடு, நன்றி அறிவிப்பு நாங்க நடத்தல, இடஒதுக்கீடு போராடினது நம்ம. இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக வேண்டி கருணாநிதியை கூட்டு நேர்களை இருந்து பாராட்டு விழா நடத்தணுமா? நம்ம ஒரு விழாவும் நடத்தல. இடஒதுக்கீடு வாங்கணும், வேலை முடிஞ்சு வச்சுட்டோம். பாராட்டு விழா நடத்தி மேடையில் உட்கார வச்சு அவரை குளிப்பாட்டினவங்க இப்ப என்ன பண்றாங்க? அது 3 பொய், கருணாநிதி ஏமாத்தி விட்டா. இப்ப இந்த 3 சீட்டு வாங்கினவன, இந்த 3 சீட்டுக்காக வேண்டி 3 பொய்யாக்கிட்டாங்க.
உங்களுக்கு அது ஒரு மேட்ரு. சரி, அதுக்கடுத்து என்ன ஆச்சு நல்லா கவனிக்கணும். தௌஹீத் ஜமாத்துக்கும் மற்றவங்களுக்குள்ள வேறுபாடாக தான். நமக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒன்று. நம்ம யார் மீது வெறுப்பும் கிடையாது, யார் மேலே விருப்பமும் கிடையாது. நல்லது செஞ்சு ஆதரிப்போம், கெட்டது செஞ்சா எதிர்ப்போம், யாராக இருந்தாலும் சரி. இது நம்ம நிலைப்பாடு. சரி, 3 கொடுத்தாங்கல்ல. கொடுத்த பிறகு நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் 3 கிடைக்கல. நடைமுறையில் 3ன்னு சொல்லி சட்டத்தை போட்டுவிட்டாங்க. ஆனால் பேப்பரில் விளம்பரங்கள்லாம் வருது. வந்துச்சுன்னு சொன்னால் முஸ்லீமுக்கு 3 வர்ற அளவுக்கு விளம்பரத்தை காணாம். விளம்பரம் எப்படி போடுவாங்கன்னு கேட்டால், அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் சேர்க்கிறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது அரசாங்கத்தில். அது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு பேர். அந்த தேர்வாணையத்தின் சார்பில் என்ன செய்வாங்க, எல்லா பேப்பர்லையும் விளம்பரம் போடுவாங்க. எப்படி போடுவாங்க, இன்னென்ன டைப்பிஸ்ட் வேலைக்கு 1000 பேர் தேவை. உதாரணமாக டைப்பிஸ்ட் வேலைக்கு 1000 பேர் தேவை. இது 1000 வேலை எப்படி கொடுக்கப்படும் என்று கேட்டால், இது தலித்துக்கு இவ்வளவு இடம், 1000ல் தலித்துக்கு இவ்வளவு, பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு, பொதுவுல இவ்வளவுன்னு பிரித்து போடுவாங்க. அப்படி போடும் பொழுது 1000 பேரை சேர்த்தாங்கன்னா 3.5 பிரகாரம் முஸ்லீம் எத்தனை வரணும், 35 வரணும். அதான் 1000 பேரை வேலைக்கு சேர்த்தாங்கன்னு வைங்க. 1000 பேரில் முஸ்லீமுக்கு எத்தனை ஒதுக்கணும், 35 ஒதுக்குனா தான் 3 ஆகும். 100க்கு 3, 1000க்கு 35. அப்போ 100க்கு 3 சொன்னால் 1000 பேருக்கு லிஸ்ட்டை போடுறான். போட்டுவிட்டு என்ன பண்ணுறான், அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முஸ்லீமுக்குன்னு போடும் பொழுது 35க்கு பதிலாக 10ன்னு போடுறான். நல்லா கவனிங்க. இவர் கொடுத்த சட்ட பிரகாரம் நமக்கு எவ்வளோ வரணும், 35 வரணும். 1000 பேர் வேலை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நம்பர் நான் சொல்கிறேன். 1000 பேர் வேலைக்கு தேவைன்னு போடுறான். அதில் முஸ்லீமுக்கு வந்து என்ன போடுவான்னா பிசிஎம் அப்படின்னு போட்டிருப்பான். முஸ்லீமுக்கு என்ன வார்த்தை, பிசிஎம், பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம். பின்னா பேக்வேர்டு, சின்னா கிளாஸு, எம்னா முஸ்லீம். நமக்கு பிசிஎம்னு பேர் வச்சிருக்கலாம் அந்த இடஒதுக்கீட்டில். நமக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுக்கும் பொழுது 1000 பேரை போட்டான்னு சொன்னால் பிசிஎம் 10ங்கிறான். 1000ல் 10ன்னா என்னது, 1%ங்க. 1000ல் 10னா 3 கிடையாது, 100க்கு 1, 1000க்கு 10. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பேப்பர் விளம்பரத்தையா எடுக்கிறோம். எவ்வளோ பேரை சேர்த்துருக்கிறான்னு எடுத்து 6 மாதம் அந்த விளம்பரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கருணாநிதி 3 கொடுத்தாரு. அது பேப்பரில் இருக்கே தவிர நடைமுறையில் 3 வரல, எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெருமாண்டமான போராட்டத்தை போட்டோம். இது வந்து மோசடி நடக்கிறது, இடஒதுக்கீடு என்ற பெயரில் முஸ்லீம்களை ஏமாது கொடுக்கிறதா சொல்லிவிட்டு சட்டத்தில் கொடுத்து விட்டு நடைமுறையில் கொடுக்கல, பேப்பரில் தான் கொடுத்துருக்கீங்களே தவிர ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யல, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணோம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தமிழ்நாடு முஸ்லீம் எடுத்துக்கலாம் என்ன பண்ணான்னு தெரியுமா, இவர்களுக்கு சட்டமே தெரியவில்லை. யாருக்கு, நமக்கு தெரியலையா. 1000ல் 10ங்கிறது வந்து 1%ங்கிறோம்ல, நமக்கு ஒன்றும் தெரியலையா. 1000க்கு 35 வேணும்னு கேட்குறோம்ல, அது நமக்கு ஒன்றும் தெரியலையா. ரோஸ்டர் முறை என்று அவர் சொல்கிறாங்க. யாரு முட்டு கொடுக்குறாங்க, 3 கொடுத்து விட்டார்கள். இப்போதைக்கு உங்களுக்கு 3 கிடைக்காது, உங்களுடைய பேரன் பேத்திகள் காலத்தில் கிடைக்கும். ரோஸ்டர் முறைன்னு ஒரு முறை இருக்கிறது. அந்த சுழற்சி முறையில் தான் அது கிடைக்குமே தவிர விளங்காமல் கலைஞருக்கு சங்கடத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு யார் சொன்னா, இந்த தமுமுக 3 தரல துரோகம் செய்கிறான். அப்போ கூட கண்டிக்க அவர்களுக்கு தோணவில்லைங்க. கூட்டணி வாரியம் அது போயிடும், எதிர்த்தோம்னு சொன்னா சிக்கலாகி போயிடும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, கருணாநிதி 3ன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு. அதை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்றோம். நம்மளை கிறுக்கங்கிறாங்க. படிக்காதவர்கள் தலைமையில் இருந்தால் இப்படித்தான் நடக்கும், நாங்கள்லாம் படித்தவர்கள் இப்படிலாம், அவரெல்லாம் படித்த பண்டிதர்கள், நம்ம படிக்காத ஆள் தான், அதுக்காண்டி விவரம் தெரியாத ஆள் கிடையாது. அதனால அப்படி சொன்னார்கள். கடைசியில் என்னாச்சு, நம்ம கலைஞர்கிட்ட போய் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து என்னையா இது இவ்வளோ அநியாயமாக இருக்குன்னு சொல்லி கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தோமா. அப்போ தான் அவருக்கு இப்படியா பண்ணுறாங்க, நிஜமாக அவர் தெரியல, இப்படியா பண்ணுறாங்க. என்ன பண்ணார், உடனே ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதிகாரிகள் நான் 3 கொடுத்துருக்குறேன், கீழே இருக்கிற அதிகாரிகள் துரோகம் செய்கிறார்கள், அதை நான் சரி செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிந்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முட்டு கொடுத்து என்னாச்சு, இப்போ அதுலேயும் பொய்யாக்கிட்டான்ல. கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, மூஞ்சில் கறியை பூசி விட்டார். நம்ம சொன்னதான் சரி, 3 35 தான் கிடைச்சிருக்கணும், 1000க்கு 35 கிடைக்கணும், 10,000 பேர் சேர்த்தா 350 போடணும் அப்படின்னு நம்ம சொன்னோமே, அது கரெக்டு தான். அதிகாரிகள் பொய் சொல்லி ஏமாற்றி விட்டாங்க.
நான் கரெக்டாக தான் சொன்னேன் என்று கருணாநிதி சொல்லி யாரை படிச்ச முட்டாள்ட்டாரு, படிக்காத ஆட்களை வந்து அறிவாளியாக்கி படித்தவனை முட்டாளாக்கிட்டார் கருணாநிதி. என்னடா படிச்சீங்க, ரோஸ்டர் நீங்க பூஸ்டர் நீங்க, இப்போ என்னாச்சு, அவரே தப்ப ஒத்துக்கிட்டாருனாச்சா இல்லையா? அப்ப இவர்கள் கூட்டணியில இருக்கிற காரணத்துக்காக வேண்டி இடஒதுக்கீட்டில் செய்கிற துரோகத்தை எல்லாம் நியாயப்படுத்தினார்கள். உங்களை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்கவே இல்லை, அவங்களை பத்தி கவலைப்பட்டார்கள். அவங்களுக்கு அந்த உறவு இருந்தா தான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறதுக்கு போலீஸ் உதவி கிடைக்கும். அதை வச்சுட்டு என்ன செய்யலாம், ஒருத்தனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஏமாத்திட்டான்னு சொன்னா அது போய் தீர்த்து வைக்கன்னு போவாங்க. நான் வாங்கி தரேன், எனக்கு 2 லட்ச ரூபா தர்றியா அப்படிம்பாங்க. அவன் சரியுமா, உடனே போலீஸை போய் சரி கட்டுறது, நான் அடிச்சு பிடிச்சி நாங்கள் வாங்குவோம், நீங்கள் தலையிடக்கூடாது, நாங்கள் ஆளுங்கட்சி ஆளுக்க, நாங்கள் கூட்டணி ஆளுக்க வாங்கிங்களா, ஆளை தூக்கிட்டு போய் மிதிச்சு என்ன செய்யறது, வாங்கிட்டு 2 லட்ச ரூபா கமிஷன் வச்சுக்கிறது. இந்த மாதிரி செய்வதற்கு இந்த உறவு தேவை. திமுக பகச்சிக்கிற கூட, அரசாங்கத்தை பகச்சிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு செய்கிற துரோகத்தை எல்லாம் நியாயப்படுத்தினார்கள். நம்ம என்ன செஞ்சோம், ஜெயலலிதா காலத்திலையும் போராடி ஜெயிலுக்கு போனோம், கருணாநிதி காலத்திலையும் போராடி ஜெயிலுக்கு போனோம். ஜெயலலிதா காலத்திலையும் எதிர்கட்சியாக தான் இருந்தோம், கருணாநிதி காலத்திலையும் எதிர்கட்சியாக தான் இருக்கிறோம், எப்பவும் எதிர்கட்சியாக தான் இருப்போம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்வோம், எதிர்கட்சியாக இருந்து தான் கத்திக்கிட்டு இருப்போமே தவிர அரசியல்வாதியிலே உறவு வாங்கிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், எங்களுக்கு உரிய சீட்டை வாங்கிட்டு வரமாட்டோம். சரி, இவ்வளோ நடந்துச்சுல. பாராளுமன்ற தேர்தல் வருது. சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செய்யுது, பார்லிமெண்ட் தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, திமுக விட்டு வெளியே வர்றாங்க. எதுக்காக வெளியே வந்தாங்க, இடஒதுக்கீடு தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்களா, அல்லது கருணாநிதி முஸ்லிம்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு என்று வெளியே வந்தாங்களா, எதை சொல்லி வெளியே வந்தாங்க, என்ன விவகாரம்? கருணாநிதி போய் 2 இடம் கேட்டாங்க. நாடாளுமன்றத்தில் எத்தனை இடம் கேட்டாங்க, 2 இடம் கேட்டாங்க பார்லிமெண்ட்ல. கருணாநிதி நினைச்சாரு 1 தருவோன்டார். கருணாநிதி நினைச்சாரு உங்களுக்கு வந்து 1 அதிகம் சொல்லி 1 தர்றேன்டாரு. இவங்க நினைச்சாங்க 2 தரணும், 2ஆ 1ஆ சண்டை. கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யல, 2 கொடுக்கல. உடனே நினைச்சிட்டாங்க கருணாநிதி வாசல் அடைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் சந்திக்க மாட்டேன்ட்டாரு. 2ன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டு வந்தாங்களா, நினைச்சா கருணாநிதி கூட கெஞ்சிவாருன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு கதவை இழுத்து மூடிட்டு போடான்ட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டு கருணாநிதி துரோகம் செய்து விட்டு, எதுக்கு இவங்களுக்கு துரோகமா, 3% இடஒதுக்கீடு செஞ்சது துரோகம் இல்லை, ரோஸ்டர்னு சொல்லி நம்மளை அநியாயம் பண்ணது துரோகம் இல்லை. எது துரோகம், ஒவ்வொரு 2 பேர் எம்பி ஆகணும், பார்லிமெண்ட் டெல்லிக்கு போகணும், இந்த 2 தலைவர்களும். அதனுடைய வாசல் அடைச்ச உடனே வந்து தனியாக நாங்கள் நிற்க போகிறோம், 4 இடத்துல நிற்போம், நாங்கள் யாருன்னு காட்டுவோம்னாங்க. 4 இடத்துல நின்றாங்க. 4 இடத்துல நின்றாங்க, பார்லிமெண்ட் நின்றாங்க. ஒரு தொகுதியில் என்ன ஓட்டு வாங்கினாங்க, 15,000 ஓட்டு வாங்கினாங்க பார்லிமெண்ட்டில். பார்லிமெண்ட்டில் 15ன்னா சட்டசபை கணக்கு என்னாச்சு, 2,500 ஆச்சு. ஒரு சட்டசபை தொகுதியிலேயே அவளுக்கு உள்ள ஓட்டுனா 2 லட்சம் ஓட்டு உள்ள ஒரு சட்டசபை தொகுதியில் உங்களுக்கு 24 இயக்கத்தை சேர்ந்து, கிருஷ்ணசாமியில் இருந்து, நடிகர் சரத்குமாரில் இருந்து, நடிகர் கார்த்திகில் இருந்து, அவங்களாம் கூட்டணி, நாடாளும் மக்கள் கட்சி, பெரிய பெரிய கட்சிகள் நினைச்சாங்க கூட்டணிலாம் வச்சாங்க. கூட்டணிலாம் வச்சு இத்தனை பேர் சேர்ந்து, தலித்து மக்கள் வாக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டசபைக்கு எவ்வளவு, 2,500. ஒரு நாடாளுமன்றங்கிறது 6 சட்டசபை, ஒரு பார்லிமெண்ட் எத்தனை சட்டசபை, 6 சட்டசபை சேர்ந்தது ஒரு பார்லிமெண்ட். போன தடவை நடந்தது பார்லிமெண்ட் தேர்தல், அதுக்குள்ள 6 சட்டசபை இருக்கும். அப்போ 6 சட்டசபை தொகுதிகளுக்கு உள்ள அவங்க வாங்கின ஓட்டு சராசரி 15,000. அப்போ ஒரு சட்டசபைக்கு அவங்களுக்கு கிடைச்சது வெறும் 2,500. அப்போ மூடி வச்சிருக்கும் போது பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க, தாமுகண்டு பயங்கரமாக ஆட்டே லட்சக்கணக்கில்ட்டாங்க. திறந்து காட்டில் 2,000 புசுன்னு போச்சு. 2,000 வாங்கி காட்டாங்கல்ல, மூடி வச்சுக்கிற வரைக்கும் கட்சிக்காரன் கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சு, முசுனாச்சு. அதனால தான் 2 பார்லிமெண்ட் கேட்டாங்கல்ல, 2 பார்லிமெண்ட்னா சட்டசபைக்கு 12 ஆச்சு. இப்போ 12 வாங்கியிருக்கணும்ல ஜெயலலிதாட்ட, 3 வாங்கியிருக்கிறாங்க, அரை பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட் வேணாண்டவன், ஒரு பார்லிமெண்ட் வேணான்னு மானங்காக்க போறேன்னு வந்தவன் இப்போ என்ன செஞ்சிருக்கானு, 2 பார்லிமெண்ட் வாங்கணும்ல. இங்கே 2 பார்லிமெண்ட்னா ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது 6 சட்டசபை. அப்போ எத்தனை தொகுதி வாங்கியிருக்கானு, 12 வாங்கியிருக்கணும். 12 வாங்காம 3 சீட்னா ஒரு பார்லிமெண்ட்ல பாதி, ஒன்னுலயே மானம் போச்சுன்னு சொன்னியே, பாதி வாங்கிட்டு வந்திருக்கிறிய. ஏன் பேரம் பேச முடியும், ஒரு சைடு அடைச்சு விட்டான் வாசலை, வேற வழியே இல்லை, ஜெயலலிதா விட்ட வேற வழியே இல்லை. கொடுக்கறத வாங்கிட்டு என்ன செய்வோம், ஒரு 3 பேர் சட்டசபை எம்எல்ஏ ஆயிடுவோம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, கருணாநிதி துரோகம் பண்ணிட்ட, துரோகம் பண்ணினார அப்ப துரோகம் பண்ணலன்ட்டாங்க.
நம்ம சரி பண்ணி பூஸ்டர் ரோஸ்டர்லாம் சரி பண்ணார இப்போ துரோகம்ங்கிறாங்க. எப்படி கதை இதில் விளங்குதா உங்களுக்கு? இதுதான் மேட்ரு. இவர்களுக்கு இந்த சீட்டுக்காக வேண்டிதான், இவங்க எம்எல்ஏ ஆவதற்காக வேண்டி நம்மளை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஏமாத்த பார்க்குறாங்க. ஏன்னா சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்களா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம், அதே அதே கண்ணியத்தோட எவனை தேடிய போகல. நம்ம அலுவலகத்தை நோக்கி மந்திரிகள் வருகிறார்கள், முன்னாள் மந்திரிகள் வருகிறார்கள், ஆளுங்கட்சியுடைய முக்கியமான விஐபிகள் வருகிறார்கள். நம்ம யாரையும் போய் என்ன செய்யல, தேடிய போக கிடையாது. இவங்க முன்னாள் பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் வருகிறார், இந்நாள் மந்திரிகள் வருகிறார்கள், முதல்வருடைய முக்கியமான செயலாளர்கள்லாம் வருகிறார்கள் ஆதரவு கேட்டு. அவங்க என்ன, ஏன் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டோம்ல, நம்ம எதிர்பார்த்தா நாங்கள் கையை கட்டிட்டு அங்கே நிற்கணும். அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மந்திரிகளையும் முன்னாள் மந்திரிகளையும் பார்க்கறதுக்காண்டி வாசல்ல தவம் இருந்து கியூல நின்று போய் பார்த்துவிட்டு 3 சீட்டை வாங்கிட்டு பல்ல காட்டுறாங்க, பேப்பரை காட்டி. பார்த்தீங்களா, இந்த 3 சீட்டை முஸ்லீம் லீக் வாங்கிட்டான் நேற்று போய். நீ எந்த 3 சீட், அவன் லெட்டர் பேடுங்கிற, நீ லெட்டர் பேடுங்கிற முஸ்லீம் லீக்க நாங்கள் அதை விட கூடுதல் இடம் வாங்குறதுக்கு தேர்தலுக்கு போறோம்னு நேற்று திமுகவில் போய் காதல் மீது எத்தனை வாங்கி விட்டாரு. நேற்று பார்த்தீங்களா நியூஸ், எத்தனை சீட்டு காதல் மீது இருக்கு, 3. அப்ப யார லெட்டர் பேடுன்னு சொன்னியோ அவனு 3 வாங்கி விட்டான். நீங்க லெட்டர் பேடு இல்ல வீரியமான இயக்கம் நீனு 3 வாங்கிட்டா என்னத்துக்கு இது? அப்ப பேசாம அதுல இருந்து முஸ்லீம் லீக் சேர்ந்திருக்கலாம்ல பேசாம. நீ என்னத்தை மானம் காத்துட்ட? அவன் காதல் மீது 3 வாங்கிட்டான், நாங்கள் 30 வாங்கிட்டோம்னு சொல்லு. லெட்டர் பேடுங்கிற அவன் 3 வாங்கிட்டு வந்துட்டான். முஸ்லீம் லீக் எங்கேயாவது கிளையாச்சு இருக்குதா? முஸ்லீம் லீக்குண்டு இடம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குண்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்திலையும் கிளை இருக்குதா? அவன் வாங்கி இருக்கிறான் 3 சீட்டு, நீனும் வாங்கி இருக்கிற 3 சீட்டு. கேவலமா இல்ல? சமுதாயத்தை அடமான இது லத்தீப் வாங்கினார 3 சீட்டு. இது அண்ணா திமுகவில் கேட்டா அது நாங்க தனி சின்னத்தில் நிக்கிறோம், தனி சின்னமா நிக்க போறாங்களாம். ரெட்டையில நிக்க மாட்டோம், நாங்க காதர் மைனி உதயசூரியனில் நிக்க போறாரு, நாங்க ரெட்டையில நிக்காம வேற சின்னத்தில் நிக்கிறோம். இது முதல்ல மானம் காத்திருக்கிறோங்கிறாங்க. போன தடவை நம்ம தாவூது மியாக்கான் இருக்காரு, கருணாநிதி எதிர்த்து போட்டிக்கிட்டார சேப்பாக்கத்தில், சேப்பாக்கத்தில் கருணாநிதி எதிர்த்து போட்டிக்கிட்டார அதிமுக கூட்டணியில். அவருக்கு என்ன சின்னம்? வாழைப்பழம். அவர் இலையில நிக்கல, காதல் தாவூது மியாக்கான் நின்றார. அவரு ஏற்கனவே ஊதா முதல்ல மானம் காக்குறாங்களாம். தாவூது மியாக்கான் ஒரு சீட்டை வாங்கி அவர் நினைஞ்சாரு, ரெட்டையில நிக்க மாட்டேன், நான் தனி சின்னத்தில் நிற்பேன், வாழைப்பழ சின்னத்தில் நின்றாரா இல்லையா? நம்ம அவருக்கு வேலை செஞ்சோம், அந்த கூட்டணிக்கு அது ஒரு விஷயம். அப்ப என்ன நீ புதுசா என்ன செஞ்சு விட்ட? ஒரு தாவூது மியாக்கான் செஞ்ச வேலையை நீ செஞ்சிருக்கிற. ஒரு காதர் மீது வாங்கின சீட்டு நீ வாங்கி, இது தேவையா? பேசாம போராளி இயக்கமா இருந்திருக்கலாமா இல்லையா? தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், 3 கொடுத்துருக்கிறியா, 5 கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுவோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், எங்களுக்கு கேட்கல, 3 நாளைக்கே கருணாநிதி 5 ஆக்கிட்டாருன்னா நம்ம ஓட்டெல்லாம் யாருக்கு தான்? கருணாநிதி. ஏன் 5னா எங்களுக்கு, உங்களுக்கு 5னா என்ன அர்த்தம்? 100 பேர் வேலைக்கு சேர்ந்தா 5 முஸ்லீம், 100 பேர் மெடிக்கல் டாக்டரா போனா 5 முஸ்லீம் டாக்டர் ஆயிடுவான். உங்களுக்கு உள்ள விஷயம். மக்களுக்கு கொடுத்தால் ஓட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு சீட்டு கொடுத்தா ஓட்டுன்னு மற்றவன் சொல்றான். இதுதான் தௌஹீத் ஜமாத்துக்கு மற்றவர்களுக்கு உள்ள வேறுபாடு. அதனால இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசியிருப்பார்கள், அறிக்கை விட்டிருப்பார்கள், தீர்மானம் போட்டிருப்பார்கள். அதை விடாக்குடியா நின்று போராடி, தொடர்ந்து போராடி அது கடுமையான உழைப்பு செய்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால் உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து மட்டும்தான் களத்தில் நின்றது. இந்த வேறுபாட்டை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி இப்படி மாறி போயிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சனை வரும், விவரமா பேசிக்கிறோம் அடுத்து.